ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொலை சம்பவம் பற்றி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் ஆச்சரியமாக திரும்பி கேட்கிறார். அப்படியா? எப்ப அது நடந்தது? தரமணியிலா என்று ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது. இவர் தமிழ்நாட்டின் அமைச்சர்தானா? வணக்கம் மருதுநேயர்களே, வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தமிழக முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டிய 8 கரும்பு விவசாயிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். பாபநாசம் வட்டம் திருமண்டங்குடியில் செயல்பட்டு வந்த திரு ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முழுமையாக புதிய நிர்வாகம் வட்டியுடன் வழங்க வேண்டும். விவசாயிகள் பெயரில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்து சிபில் ஸ்கோர் பிரச்சினையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்றும், திருமண்டங்குடி சர்க்கரை ஆலையை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும், சாராயம் தயாரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2022 நவம்பர் 30 முதல் 1000 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கும்பகோணம் தாராசுரம் புறவழிச்சாலையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் வருகையையொட்டி கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப் போவதாக முன்னதாகவே அறிவித்திருந்தனர். நேற்று ஜனவரி 28 முதல்வர் ஸ்டாலின் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்தபோது வேம்புகுடி சுங்கச்சாவடி அருகே மறைந்திருந்த விவசாயிகள் திடீரென சாலையோரம் வந்து கருப்பு கொடி காட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கரும்பு விவசாயிகள் சங்க உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் செந்தில்குமார், சரபோஜி, கலையரசன், மோகன்தாஸ், முருகன், குமரேசன், அருண் உள்ளிட்ட 8 விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். நம்முடைய சந்தேகம், விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட எந்த அரசும் இப்படி ஒரு தவறு செய்யாது. ஆனால் விவசாயிகளை கைது செய்கிறார்கள் என்றால் இது யாருக்கான அரசு என்ற கேள்வி இயல்பாக எழ வேண்டும். இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அவர் கூறியதாவது: தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். திருமண்டங்குடி சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 57. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை அடக்குமுறையுடன் கைது செய்துள்ள திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். டெல்டா காரன் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் மீது எந்த அக்கறையும் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது ஏன்? நெல், கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தங்கள் நிலங்களை காக்க போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது, இந்த 60 மாதங்களில் விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து வரும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருணத்திலும் அதே அடக்குமுறையை தொடர்கிறது. 1000 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளின் அனைத்து முக்கிய கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் உடனே விடுதலை செய்து அவர்கள் மீது எந்த வழக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். நானும் டெல்டாக்காரன் என்று வெறும் விளம்பரத்திற்காக கூறிய ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் விவசாயம் பற்றியும் விவசாயியின் துயரம் பற்றியும் எதுவுமே தெரியாது என்பதே இன்றைய உண்மை. மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தினால் திமுக போன்ற விஷசக்திகள் ஆட்சிக்கு வராது. ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார்.
தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொலை சம்பவம் பற்றி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் ஆச்சரியமாக திரும்பி கேட்கிறார். அப்படியா? எப்ப அது நடந்தது? தரமணியிலா என்று. தரமணியில் ஒரு வடமாநிலத்தில், பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தில் குடும்பத்தோடு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்பட்டது. எப்போது? நேற்று தினம் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. 2 பேர், கணவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கு, குழந்தையுடைய உடல் தரமணி இல்லையா? தரமணி. மனைவியுடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்குல இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கத் தோன்றுகிறது. இவர் தமிழ்நாட்டின் அமைச்சர்தானா? தரமணி சென்னை மாநகரின் முக்கிய பகுதி. அங்கே ஒரு குடும்பம் கொல்லப்படுகிறது. ஊடகங்களில் பேசப்படுகிறது. சமூக ஊடகங்களில் கொந்தளிப்பு. ஆனால் அந்த மாநிலத்தின் அமைச்சர் கேட்கிறார், தரமணியிலா என்று. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவர் எதற்காக அமைச்சர் பதவியில் இருக்கிறார்? இது அலட்சியமா இல்ல தகுதியின்மையா? இந்த பதில் வெளியான நொடியில் சமூக ஊடகங்கள் வெடித்தது. ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், ஒரே கேள்விதான். இவர் உண்மையிலேயே அமைச்சர்தானா? மக்கள் கேட்கிறார்கள். ஒரு நாடு தகுதியில்லாத கையில் சென்றால் என்ன நடக்கும்? அதற்கு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் இதுதான். கொலை நடந்தால் தெரியாது, கேள்வி கேட்டால் ஆச்சரியம், பொறுப்பு கேட்டால் பழைய ஆட்சி. இது ஆட்சி அல்ல, இது அவலத்தின் உச்சம். நந்தனம் பகுதி, ஒரு பெண், பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு. இது பற்றி செய்தியாளர் கேட்கிறார். அமைச்சர் பதில், அந்த தகவல் நான் பார்க்கவில்லை, பார்த்துவிட்டு சொல்கிறேன். நாட்டில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அமைச்சர் எதற்காக அந்த நாற்காலியில் உட்கார்கிறார்? நாட்டில் நடக்கும் விஷயமே தெரியாமல் இவர் எதை நிர்வகிக்கிறார்? கொலை பற்றி தெரியாது, பாலியல் குற்றம் பற்றி தெரியாது, மக்கள் வேதனை எதுவுமே தெரியாது. அப்படியென்றால் எதற்காக இவர் அமைச்சர்? பதவி ஒரு அலங்காரமா இல்ல அதிகார போதை மருந்தா? இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள்தான் நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோம் இப்படிப்பட்ட கேடுகெட்ட பொறுப்பற்ற ஆட்சியில் வாழ? இது அரசியல் வேதனை அல்ல, இது மக்கள் மனவலி. இனி ஒரு விஷயம் தெளிவாக வேண்டும். டிஎம்கே என்ற கட்சிப் பெயரை சொல்லி யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த மண்ணை கெடுக்கும் விஷக் கள்ளிச் செடிக்கும் டிஎம்கே அரசியலுக்கும் பெரிய வேறுபாடில்லை. இரண்டுமே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கேடு. டிஎம்கே என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு நிர்வாக தோல்வியின் சின்னம். இந்த அரசியல் கலாச்சாரம் ஜனநாயக முறையில் நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டை பற்றி தெரியாத அமைச்சர்கள் வேண்டாம், தகுதியுள்ள ஆட்சி வேண்டும். இந்த குரல் உங்களுடையதா? லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். நேற்று ஒரு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார். இந்த நேரத்துக்குள் பல தொகுதிகளில் பிரச்சாரம் முடிந்திருக்க வேண்டிய விஜய், கரூரில் டிஎம்கே சதியால் அதை செய்ய முடியாமல் போனது என்று அவர் சொல்கிறார். ஒரு 2 நாள் முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு. எப்படி அதிர்ந்துச்சு? எடுத்தவொடனே ஆரம்பிச்சாரு. 1 மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு, அவரு பேசல, அவருக்கு அழுத்தம், அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு, மிரட்டிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் வராது, தேர்தலை விட்டே போயிடுவாங்க. திமுக எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக நம்மள மட்டும் பார்த்துதான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க சூழ்ச்சி. திருச்சி, அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்குதான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சிச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரு ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடிய கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் சரி, உண்மையிலேயே இது சதியா?
என்று அலசுவோம். ஒரு நேர்மையான கேள்வி எழுகிறது. டிஎம்கே நபர்களா விஜயை நீ பல மணி நேரம் கழித்து கரூருக்கு போ என்று சொன்னார்கள்? அல்லது கரூரில் ஏற்கனவே காத்திருந்த மக்களுக்கு குடிக்க தண்ணீர் வைக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார்களா? இந்த 2 விஷயத்துக்கும் டிஎம்கே பொறுப்பா? கரூர் வெயில் கொளுத்துகிறது. மக்கள் மணி நேரங்களாக காத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே மேடையில் வரவேண்டியவர் நேரத்துக்கு வரவில்லை. மக்களை காத்திருக்க வைத்தது யார்? நடிகர் விஜய். காரணம், மக்களை பற்றி ஒரு நடிகருக்கு அக்கறை இல்லை. ஒரு அரசியல் கூட்டம் என்றால் குடிநீர், நிழல், அடிப்படை வசதிகள் யாருடைய பொறுப்பு? டிஎம்கேவா இல்லை கூட்டத்தை ஏற்பாடு செய்த விஜய் தரப்பின் பொறுப்பா? மக்களுக்கு தண்ணீர் கூட வைக்காமல் அவர்களை வெயிலில் காக்க வைத்தது நடிகர் விஜய் மற்றும் அவரது ரசிக மனப்பான்மை கொண்ட கும்பல். இது அரசியலா இல்லை ரசிக கூட்டமா? ஒரு நடிகர் வந்தால் மக்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்லையா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு தாகம் வராதா? இந்த அடிப்படை சிந்தனை கூடவா ஒரு மனிதருக்கு வராது? இப்படி எல்லா தவறும் செய்துவிட்டு எங்கள் மேல எந்த தவறும் இல்லை என்று பேசுவது, இது பச்சை அயோக்கியத்தனம். தவறு செய்தவன் பொறுப்பு ஏற்கணும். நடிகர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டாரா? சக மனிதர்கள் மீது அக்கறையில்லாதவன் ஒரு நடிகராக இல்லை, ஒரு மனிதனா என்ற சந்தேகம் வருகிறது. அதை மறைக்க டிஎம்கே சதி என்று சொன்னா போதுமா? நாளை இவர் அதிகாரத்திற்கு வந்தால் ஒரு மாவட்டத்திற்கு தாமதமானால் போனால் சதி. ஒரு நிர்வாகத்தில் தவறு நடந்தால் அது சதி. அப்படின்னா பொறுப்பு எப்ப எடுப்பீங்க விஜய்? கரூரில் காத்திருந்த மக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? அவர்கள் டிஎம்கேவா ஏஐஏடிஎம்கேவா? அப்படி பார்க்க முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களை வெயிலில் நிற்க வைப்பது அரசியல் அல்ல, அது அநாகரிகத்தின் உச்சம். அரசியல் என்றால் வசனம் பேசுவது மட்டுமல்ல, நேரம் கடைபிடிப்பது, அடிப்படை வசதி செய்வது, மக்களை மதிப்பது. இதெல்லாம் என்னவென்று தெரியுமா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனில் வளர்ந்த நடிகர் விஜய்க்கு? மக்களை பற்றி என்ன தெரியும் நடிகர் விஜய்க்கு? மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை, மக்களின் சுகதுக்கம், மக்களின் பொருளாதார நெருக்கடி வாழ்க்கை, இப்படி எதுவுமே தெரியாது. தன் பட டிக்கெட்டை 1000 முதல் 1500 வரை பிளாக் டிக்கெட் விற்பதை அனுமதித்த நடிகர் விஜய்க்கு ஊழல் பற்றியோ மக்களை பற்றியோ பேசவே அருகதையில்லை. கரூரில் நடந்தது சதி கதையா இல்லை நிர்வாக தோல்வியா? இதை தீர்ப்பு சொல்ல வேண்டியது ரசிகர்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.